இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா திங்கக்கிழமைக்கு உண்டான கெஸ்ஸிங் தாங்க. இப்போ குழுக்கள் நேம்லாம் மாற்றிட்டாங்க, நிறையா மாறி இருக்குது. ஸோ டைமிங்கும் மாற்றிருக்குன்னு சொன்னாங்க. 2 மணின்னாங்க, திரும்ப 3 மணின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பழசுலேயே நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனுடைய ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1ன்னு வருங்க. புது குழுக்குள்ள தான் 1ன்னு வரும். நம்ம பழசு பார்த்தீங்க அப்படின்னா 820, சரிங்களா? வின்வினோட குழுக்கள் நம்ம திங்கக்கிழமைன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? திங்கக்கிழமைக்கு உண்டான கெஸ்ஸிங். பழைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 889 640, சரிங்களா? 4/3/2025 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 829 012, சரிங்களா? ஸோ அடுத்து இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மந்த்தும் நம்ம ஒரு எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா? ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் சேஞ்சஸ் இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் அப்படி தான், சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா வேறு நம்பர் தான் அடுத்த ரிசல்ட்டில் வரும். ஸோ அதுக்காக தான் ஒரு எம்சி கெஸ்ஸிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும், சரிங்களா, எல்லா மாதமும் 5ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ ஏப்ரல் மந்த் குரூப் நேற்றோட முடிஞ்சிருச்சுங்க, சரிங்களா? ஏப்ரல் மந்த் குரூப் நேற்றோட முடிஞ்சிருச்சு. ஸோ மே மந்த் குரூப் இன்னிலேருந்து புதுசாக தான் வரும். பழசில் வரும்னு பார்க்காதீங்க. புதுசு யார் என்னவோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ 0-12க்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 0-12க்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா 5-2 இருக்கும், சரிங்களா? எல்லா இடத்துலையும் 2-5 இருக்கும், 2-2 இருக்கும். ஸோ அதுக்கு பவரில் தான் அப்படியே வந்திருக்கு நமக்கு 0-2. அது ஒன்று பார்த்துக்கோங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1-2 கொடுத்துருக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல் போர்டில் நம்ம டாப் மோஸ்ட் நம்பர் போனது ஃபஸ்ட் நம்பர் 1 தான் போயிருந்தோம். ஸோ 2ஆம் நம்பர் கீழே கொடுத்துருந்தோம் 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4D வந்து ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பர் சொல்லும்போதே டி நம்பர் 9 தான் அப்படின்றத நம்ம சொன்னோம், சரிங்களா? இந்த 2 நம்பர் சொல்லும்போதே டி நம்பர் 9 தான் சொல்லியிருந்தோம். நமக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 0-12. இந்த இடத்துல 210 யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஐயோ 210 கீழேயும் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தோம், புரியுதுங்களா? 3 இடத்துல அந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். டைரக்ட் ஹிட்டு வந்திருக்கு. சொல்லப்போனால் நமக்கு வந்து 4D வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? இங்கே எழுத பாருங்கள், 4D வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏபிசி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு, சரிங்களா? 9-0-12. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சூப்பர் வின்னிங் வந்திருக்கு, சரிங்களா? போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் எம்சி கெஸ்ஸிங்கில், சரிங்களா? எம்சி கெஸ்ஸிங்கில் டெய்லி 2D வின்னிங் 16. இந்த மாதத்துக்கு 16 வின்னிங் கொடுத்துருக்கோம். வரப்போகிற மே மாதத்துக்கும் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. 10லேருந்து 15 வின்னிங் வருங்க, சரிங்களா? அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். கடந்த 3 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அதெல்லாம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனை இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வீடியோ போட்டால் நல்ல ஒரு வின்னிங் வருது. இந்த 4 நாளில் நம்ம 2 நாள் வீடியோ போட்டிருக்கோம், 1 நாள் லீவு, சரிங்களா? 2 நாள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், 3 நாள் போட்டிருக்கோம், சரிங்களா? இந்த 3 நாளில் ஃபஸ்ட்டு நாள் 878ன்னு கொடுத்துருந்தோம், 828 அந்த மாதிரி பேரில் பவரில் போயிருந்தது. அடுத்த நாளும் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம், இன்றைக்கும் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். மே மாதம் ஆரம்பித்து 2 ஃபுல் வின்னிங் கொடுத்துட்டோம். அதில் ஒரு டைரக்ட் ஹிட் 4D டைரக்ட் ஹிட்டாகவே கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது, சரிங்களா? 10ஆம் தேதிக்குள்ளே 2 கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். நம்ம 5ஆம் தேதிக்குள்ளே 2 கொடுத்துட்டோம். ஸோ 10ஆம் தேதிக்குள்ளே இன்னும் 2 வரலாம். எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க, சரிங்களா? மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ போட்டலாம். அதேமாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க, இன்னும் சொல்லப்போனால் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கீங்களா,
அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. வீடியோ போட்டால் அப்படி இல்லைன்னா எம்சிகே சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா, கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 பேர் எடுங்க. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா, வரிசையாக வருதுன்னு பார்க்காதீங்க. நான் மேலே அடித்ததும் ஒரு ரம்மி நம்பர் மாதிரி தான் இருக்குது, 0 1 2 சரிங்களா, வரிசை அடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து வர நம்பரும் ரிப்பீட்டட் நம்பராக தான் இருக்கும், ரம்மி நம்பர் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. 2 3 7 4 சரிங்களா. பி போர்டில் 8 4 5 6, சி போர்டில் 2 4 0 8 7 பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பேர் தான் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 78 88 38 சரிங்களா, 27 20 99 56 44 66 பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள்ஸ் ஒரு 3 இடத்துல வந்திருக்கும். 22 97 சரிங்களா, 96 ஸோ இந்த மாதிரி பேரில் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது, எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. இப்போ ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, ஆல் போர்ட் பார்த்துடலாம். ஸோ ஆல் போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நம்ம அது ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். உங்கள்கிட்ட தான் நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க. 2 சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம். ஒரு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது கீழே லைக் பட்டன் இருக்கும், தட்டி விடுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா லைக்ஸ் வர நாங்கள் கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக நல்லா வீடியோ போடுவோம். இன்னும் டைமிங் இப்போ காலையில் போடுறோம், இப்போ நைட்டே போட்டுருவோம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மாதத்தில் 10லேருந்து 15 ஏபிசி 3D ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம். மீதி எல்லா நாளும் 2D வின்னிங் கொடுக்குறோம். அதுக்காக சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் சொல்கிறேங்க, வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ போடலன்னா இந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 பேர், வீடியோ போட்டால் 5 பேர், வீடியோ போடலன்னா ஒரு 2 பேர் சேர்த்து 7 பேராக எடுங்க. எம்சி சரிங்களா, 2லேயும் 7 பேர் புரியுதுங்களா. 2Dலேயும் 5 நம்பர், 3Dலேயும் 5 நம்பர் இருக்கணும். இந்த பவர்லேயோ இல்லை ஒரே மாதிரி இருக்க நம்பர் சரிங்களா. ரிப்பீட்டட் நம்பர் நம்ம சொல்லி கெஸ்ஸிங் போடுவோம். அப்போ அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் முதல்ல மிஷின் நம்பர் 2:30க்கு வந்துட்டு இருந்துச்சுங்க, 31 32க்கு வந்துட்டு இருந்துச்சு. 50க்குள்ளே நம்ம ஈஸியாக கொடுத்தோம். 45 to 50க்குள்ளே 48 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வரதே 45க்கு தாங்க வருது. ஸோ அதனால் வந்து அது வந்ததுலேருந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம 2:50க்குள்ளே கொடுத்துட்றோங்க. பழைய டைமிங் சொல்கிறேன், புது டைமிங் 1:50க்குள்ளே கொடுத்துட்றோங்க. இன்னிலேருந்து திரும்ப பழைய டைமிங் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எல்லோரும் எம்சிகேசிங் குரூப்பையும் பயன்படுத்திக்கோங்க. பழைய குரூப்பில் வராது, இன்னிலேருந்து புது குரூப்பில் தாங்க வரும். இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம். ஆல் போர்டில் அதிகப்படியான கணக்கில் போகிற நம்பர் 9 6 போகிறேங்க சரிங்களா. 9 6 போகிறேன். ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக 2ஆம் நம்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா. இதுலேருந்து இதிலேருந்து 3D அமையணும் என்னோடய கெஸ்ஸிங் படி. அப்படி இல்லாத பட்சத்தில் இதுலேருந்து 2 நம்பர் வரும், மினிமம் 2 நம்பர் வரும். 3ஆவதாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது 7 அல்லது 4 இருக்குங்க சரிங்களா. இந்த 5 நம்பர்லேருந்து தான் 3D இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. மீண்டும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. மீண்டும் சொல்கிறேன். இன்னொரு நம்பர் ஒரு சூப்பர் நம்பர் இருக்குது, ஒரு 3 நாள் ஃபாலோயிங் நம்பர். அதை 3 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் பார்த்தீங்கன்னா 278 சரிங்களா. அந்த 7 2 7 வச்சு 7 2 2 9 சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 696, இது அப்படியே திருப்பி எழுதிருக்குங்க 966 சரிங்களா. அடுத்தது 4 4 3 8 8ன்னு எழுதியிருக்கோம். அதே வந்து 8 8 3 எழுதி, இதாங்க ஒரு டாப் மோஸ்ட் நம்பர். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுக்கிறது. ஸோ அது மேலே நல்லா ஒரு கண்ணும் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3Dயில் ஒரு 6D கொடுத்துருக்கோம் சரிங்களா. 4 4 9 401 சரிங்களா. 4 4 9 401 4 4 9 401 402 813 392 சரிங்களா. அப்படியே 809 801 இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப இந்த 01 பேர் வந்திருக்கும் சரிங்களா.
அதேமாதிரி 98 268 278 கொடுத்துருப்போம், 268 கொடுத்துருக்கோம். அப்போ 28ன்ற பேரை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதலை நான், சரிங்களா? 28ன்ற பேரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தாங்க நீங்கள் எடுக்கணுன்ற, புரியுதுங்களா? இருக்கிற நம்பர்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ ஒரு நம்பர் எப்படி நோட் பண்ணி காமிச்சா அந்த மாதிரி 368, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 534 756 789, சரிங்களா? ஸோ இந்த நம்பர் இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே வருங்க, சரிங்களா? இன்றைக்கி 5ஆம் தேதி, சரிங்களா? ஒரு 3 நாள் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க, சரிங்களா? இந்த நம்பரை இன்னும் ஒரு 3 நாள், 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும், சரிங்களா? 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும்னா சில பேர் என்ன நினைக்கிறேன், அப்படியே டைரெக்டாக எனக்கு 534 வருமா அப்படின்னா 345 வரலாம், 543 வரலாம். ஸோ அது பாக்ஸ் தான், அதுதான் கட்டம் கட்டிட்டேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்னும் 3 நாளில் கண்டிப்பாக அந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க, சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்க, இன்னிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 979, சரிங்களா? 979 977 277 ஒரே பேட்டர்னில் இருக்கிறதெல்லாம் வரிசையாக எழுதியிருக்கோம், சரிங்களா? 484 478 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர். 985 917 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர். 473 483 மாதிரி இருக்கிற நம்பர்லாம் ஒரு ஃபாலோயிங் நம்பர். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில், சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம், அதுக்கு முன்னாடி மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. அது எங்களை மோட்டிவேட் பண்ணி ரெகுலராக வீடியோ போட்டுருவோங்க, சரிங்களா? அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், மாதத்துக்கு 10லேருந்து 15 3D வின்னிங் கொடுக்குறோம், ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம், டெய்லியும் 2D வின்னிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக சொல்கிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப், KLDS அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும், அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. இந்த அரைகுறை கமெண்ட் பண்ணுறவங்களாம் வீடியோ பார்க்குறதே கிடையாது. டைமிங் 3:30 அவ்வளோதான், ரிசல்ட் வந்தப்புறம் வந்துருச்சு. உள்ளே போய் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தெரியும், அது வின்னிங் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ, அதுக்காக சொல்கிறோம், புரியுதுங்களா? நீங்கள் போய் வீடியோ தெளிவாக பாருங்கள், தெளிவாக கேளுங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு டைமிங் இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணவே தேவையில்லை, புரியுதுங்களா? சூப்பர் நைஸ் அந்த மாதிரி தான் போடுவீங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் என்ன இந்த கொடுக்குறோமோ அதான் எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு ப்ரூஃப் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 0 நான் கொடுத்துருக்குறேன், வின்னிங் வந்திருக்கு, போட்டிருக்கேன். இந்த வீடியோ 1 மணிக்கே நான் போட்டிருக்கேன், சரிங்களா? மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபுல் வின்னிங் வந்திருக்கு, அது 4D டைரக்ட் பாஸ் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நீ ரிசல்ட் வந்தப்புறம் போடுற, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில அவங்கள. நான் ரிசல்ட் வந்தப்பறலாம் போட கிடையாதுங்க. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் வின்னிங் வந்தால் வின்னிங் வீடியோ போடுவோம். எப்படி வின்னிங்னு தெரியும்? ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு வின்னிங்னு தெரியும். அதுக்காக தான் சொல்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ தெளிவாக கேளுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னன்றது புரியும். அப்படி புரிஞ்சால் தான் நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய 5 பேர் ஈஸியாக எடுக்க முடியும். சும்மா போய் எடுக்கணும்னா எடுக்க முடியாது, புரியுங்களா? மேலோட்டமாக பார்த்தா 2 நம்பர் தான் இருக்கும். இந்த மிஷின் நம்பரில் சிங்கிள் போல் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி நம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் வாங்கிட்டா தான் 5 நம்பர் ஈஸியாக எடுக்க முடியும். எடுங்க. ஏன்னா நிறைய நம்பர் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பொறுமையாக கேட்டு பொறுமையாக தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்தப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். அதை மேட்ச் பண்ணி டெய்லியும் 30 தட்டி தூக்குங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.